ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரீஸோட 4th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 3வது எபிசோட மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹீரோ டேமேஜ்டு ரிங்கை பார்த்து எபிக் ஐட்டமாக இருந்தால் கூட லெவல் 21 லார்டில் ட்ராப் பண்ணப்பட்டதுன்னு நினைக்கிறான். லெவல் 35 டீச்சருக்கு அகைன்ஸ்டாக டூ மச் டேமேஜ் எடுத்துக்கிச்சு. பனிஷ்மெண்ட்டை அவங்க ஹாலில் இருந்து வெளியேற்றப்படுவாங்கன்னு டீச்சர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் கோஜியை தன்னோட வர சொல்லிட்டு லீவ் பண்ணுறாரு. நெர்டி பாய் யான்சியாவை நோக்கி ரன் பண்ணுறான். வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸும் செய்யாத ஒன்றை டீச்சரை பிளாக் பண்ணதை அவன் செஞ்சான்னு க்ரௌட் கமெண்ட் பண்ணுறாங்க. திங்ஸு மேலே ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ண சொல்லி டீச்சர் கத்துறாரு. ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் அக்செப்ட் பண்ணுறான். மியூசியமுக்கு அவுட் சைடு தன்னோட ஓல்டு கம்பேனியன்ஸ் யாருமே சர்வைவ் ஆகலையான்னு யான்சியா யோசிக்கிறான். அப்புறம் ஜியாவோ பார்க்குறான். அவன் வியப்போட அவனை பார்க்குறான். இப்போ ஜியாவோ கிட்ட எதையும் கேட்டாலும் செகண்ட் தாட் இல்லாமல் ஆன்சர் பண்ணுவான்னு ரியலைஸ் பண்ணுறான். தன்னோட ஓன் நாலேஜ் குறைவாக இருக்கிறதா சொல்லி ஹீரோ டிங்கான் பற்றி கேட்குறான். ஜியாவோ நேமை ரிப்பீட் பண்ணி ஸ்டோரி கரெக்டானு ஷோராக தெரியலைன்னு சொல்கிறான். ஆனால் அவர் கிரேட் வில்லியன் யான்சியோட சதியை முன்னாடியே டிஸ்கவர் பண்ணாராம். அப்புறம் அவர் ரெபிலியனை க்ரஷ் பண்ண எஸ்எஸ் ரேங்க்டு டஞ்சனில் ஆம்பியூஸ் ப்ரிப்பேர் பண்ணார். டஞ்சனுக்கு பக்கத்தில் நடந்த ஆம்பஸ் பற்றி யான்சியா திங்க் பண்ணுறான். அவனும் கம்பேனியன்ஸும் சி ஆஃப் பாடிஸ் மேலே உட்கார்ந்து இருக்கும்போது நைட்ஸ் இன் ஆர்மர் அப்பியர் ஆகி எல்லாரையும் படுகொலை பண்ணதை ரிமெம்பர் பண்ணுறான். யான்சியா மெமரியை நினச்சி ஆங்கரில் கத்துறான். ஹீரோ டிங்கான் யங் ஏஜ்லேயே டஞ்சன் கிரைசஸை சால்வ் பண்ண ஆஸ்பயர் பண்ணதாகவும் அதுக்காக ஹார்டாக ட்ரெயின் பண்ணதாகவும் ஜியாசோ கண்டினியூ பண்ணுறான். கிங்கால ப்ரொமோட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இயர்ஸாக கண்ட்ரிக்காக ஃபைட் பண்ணார். கிரேட் அண்ட் ஃபேமஸ் விண்டர்ஃபெல் சிட்டி கேட்டலிசம் மாதிரி மெனி பிளேசஸை டிசாஸ்டர்ல இருந்து சேவ் பண்ணாரு. ஹீரோ இதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறான். அந்த கிரைசஸை சால்வ் பண்ணது தான் ரிமெம்பர் பண்ணுறான். அப்புறம் ஸ்டாச்சு ஹோல்டு பண்ணி இருக்கிற ஸ்வாட் பற்றி கேட்குறான். யான்சியா எக்ஸிக்யூட் பண்ண யூஸ் பண்ண ஸ்வாட் அதுதானும் ஹை கிரேட் வெப்பன் மாதிரி இருக்கணும் ஜியாசோ சொல்கிறான். என்னோட க்ளோரி மற்றும் அச்சீவ்மெண்ட்ஸ் திருடப்பட்டது மட்டும் இல்லாமல் ஸ்வாடையும் எடுத்துக்கிட்டாங்கன்னு யான்சியா ரியலைஸ் பண்ணுறான். டிங்கான் உயிரை பஸ்ட் எடுக்க டிசைட் பண்ணுறான். சிட்டியோட அனதர் பார்ட்டில் டிங் ஃபேமிலியோட காம்போனண்ட்டுக்கு அவுட் சைடில் காட்ஸ் பெரிமீட்டரை பேட்ரோல் பண்ணுறாங்க. சடன்லி ஒன் ஆஃப் தம் பேக் கிளான்ஸ் பண்ணுறான். ஆனால் அது ஜஸ்ட்டு யான்சியாவும் கியாசாவும் வால்க் பை பண்ணுறாங்க. பிளாண்ட் காட் டர்ன் பேக் பண்ணி ஜஸ்ட் சம் பிராட்ஸ்னு முணுமுணுக்கிறான். யான்சியா நோட் பண்ணுறான். காட் ஆல்வேஸ் அலர்ட்டாக இருக்காங்க. அவன்கிட்ட சம் கைண்ட் ஆஃப் பேட்ரோல் டைப் ஸ்கில் இருக்கணும். மெனி காட்ஸ் இருக்கிறதால ஜஸ்ட் லீவ் பண்ணிடலாம்னு கோஜி சொல்கிறான். டிங்கு ரிட்டர்ன் ஆகிற மூமெண்ட்ல ஸ்னேக்கின் பண்ணா கூட அவங்க ஃபினிஷ் ஆகிடுவாங்க. ஹீரோ உள்ள போய் ஹீரோ டிங்கான் உயிரை டிரெக்ட்லி எடுக்க விரும்புகிறான். கோஜி சொல்கிறபடி அவர் எல்லா நேரமும் ஹை லெவல் டஞ்சனில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபாஸ்ட் லைஃப் மாதிரி இல்லாமல் இப்போ யாருமே ஃப்ரீலி என்டர் பண்ண முடியாது. ஹை லெவல் டஞ்சன்ஸ் ஆர்மியால் காட் பண்ணப்படுது. உள்ளே போக ஸ்பெஷல் பாஸ் தேவை. இன் எனி கேஸ் டிங் ஃபேமிலி வீட்டில் ஒன் ஆஃப் தோஸ் பாஸஸை வச்சிருக்கணும். டிங்கான் டெசிடென்ட்ஸை 12 பேர் மட்டும் இருக்கும்போது ஃபேமிலிக்கு ஏன் சோ மெனி காட்ஸ் தேவைன்னு யோசிக்கிறான். அவங்க எல்லாரும் ஹீரோவோட கிராண்ட் சில்ட்ரனும் அவங்க ப்ராப்பர்ட்டியில் டஞ்சன் கூட இருக்கணும் ஜியாவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகி அவங்க ஹவுஸில் டஞ்சன் இருக்கிறத பற்றி கேட்குறான். வெரிட்டி ஃப்ரெண்ட் சொல்கிறான். லோ லெவல் டஞ்சன்ஸ் பிரைவேட்டாக பவுட் அண்ட் சோல்டு பண்ணப்படலாம். ஆனால் பவர் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத பீப்புளால் கனவு காணக்கூட முடியாது. டின்சு ஆல் ஆஃப் டைம் காட்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அவன் எவ்வளோ வேணாலும் லெவலப் ஆகலாம். ஆனால் அவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அப்போ மட்டும்தான் முடியும். இந்த எரா ரியலி லாட் ஆஃப் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு யான்சி யோசிக்கிறான். ரிச்சர் அண்ட் மோர் பவர்ஃபுல்லாக இருந்தால் ஹையர் லெவல் கெட் பண்ண முடியும். ஆர்டினரி பர்சன் யூஸ்வலி லெவல் 15 இல்லை 20 ஸ்கூலில் இருந்து கிராஜுவேட் ஆவாங்கன்னு ஜியாவோ கன்ஃபார்ம் பண்ணுறான். அதுக்கப்புறம் மோஸ்ட் பீப்புளுக்கு டஞ்சன்ஸ் ஆக்சஸ் இருக்காது. ஸோ அவங்க அந்த லெவல்லையே ஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் ரிலேட்டட் ஜாப் கிடைச்சா
அவங்க 50 வயசு ஆகும்போது லெவல் 30 ரீச் பண்ணலாம். டிங் எஸ்டேட்ல இருக்கிற காட்ஸ் அரவுண்ட் தட் லெவல்ல இருக்காங்க. ஸ்ட்ராங்கர் ஆகணும்னா ஆர்மியில என்லிஸ்ட் ஆகணும், இல்ல கில்டு மாதிரி அபிஷியல் ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணணும். அப்போதான் ஹை லெவல் டஞ்சன்ஸ்ல ட்ரை பண்ணி கிளிம்ப் ஹையர் பண்ண முடியும். ஸ்ட்ராங்கர் ஆகணும்னா அது அவசியம்னு ஹீரோ நினைக்கிறான். திரும்ப போகலாம்னு ஜியாவு சஜஸ்ட் பண்றான். லெவல் டிஃபரன்ஸ் டூ ஹை. யான்சியா எவ்வளவு ஸ்கில்டா இருந்தாலும் அவங்களுக்கு மேட்ச் இல்ல. கரண்ட் ஸ்ட்ரென்த் வச்சு லூவியா விடுங்க. ஹீரோவை டிஃபீட் பண்ண கூட வெகு தூரத்தில் இருக்கிறதா யான்சியாவுக்கு தெரியும். எப்படியோ அந்த பேட்ரோல் ஸ்கில் அரவுண்ட் லெவல் 30 தான். ஸ்மால் ஏரியாவை மட்டும்தான் கவர் பண்ணும்னு ரெஃப்ளெக்ட் பண்ணுறான். ஈகிள் ஐ இல்லை நீன் ஹியரிங் மாதிரியான ஸ்கில் என்டையர் மேன்சனை கவர் பண்ண நியர்லி போதும் இல்லை. இது லைஃப் ஆர் டெத் டஞ்சனும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் திஸ் காட்ஸ் டு கம்ப்ளைண்ட்ஸ்டா இருக்காங்க. உள்ள போக இது மோர் தென் போதும். எப்படி கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு கூப்பிட முடியும்னு ஜியாவு கேட்குறான். ஹை லெவல் டஞ்சனில் இருக்கிற நியர் பர்ஃபெக்ட் பேட்ரோலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கிறதா யான்சி நினைக்கிறான். உள்ள போனா கூட வீணா செத்துலுவோம்னு ஜியாவு ஆர்கியூ பண்றான். ஹீரோ அவனை ஷர்ட்டை பிடிச்சு புல் பண்ற வரைக்கும் ஏன் ஸ்டே பண்ணணும்னு கேட்குறான். லைஃபை சேஞ்ச் பண்ண விரும்பலையான்னு பாய் கிட்ட கேட்குறான். கண்டிப்பா விரும்புறேன், கில்டுல ஜாயின் பண்ண முடிஞ்சா செய்வேன்னு ஜியாவு சொல்றான். நானி அப்படி ரியலி திங்ஸ் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அவன் ட்ரைட்டரோட கிரேட் கிராண்ட்சன். பாய் கீழே பார்க்குறான். ஆக்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் டென்சிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபைட் பண்ண விருப்பம் இல்லாத ஃபியூச்சர் மேலே பெட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் தனக்கு முன்னாடி இருக்கிற டஞ்சனை வேஸ்டாக விட மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். ஃபாலோ பண்ண போறானான்னு பாய் டிசைட் பண்ணணும். ஃப்ரெண்டோட டெசிடென்ட் சேம் சாய்ஸ் மேக் பண்ணுவான்னு யோசிக்கிறான். ஜியாவு கல்ப் பண்ணி ஃபீட்டுக்கு வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணுறான். அவனை கெட் கில்டாக விட முடியாதுன்னு தனக்குள்ள நினச்சிக்கிறான். குவைட்டாக இருக்க சொல்லி யானி சொல்கிறான். நியர்பையில் சம்மன் சென்ட்ரிஸ் ட்ரேசஸ் எதுவும் இல்லைன்னு நோட் பண்ணுறான். ஸோ சத்தம் போடாமல் லைன் ஆஃப் சைட்டுக்கு வெளியே இருந்தால் ஒன் ஹை ஜம்ப் மற்றும் ரைட் மூமெண்ட்டில் மூவ் பண்ணுறது மூலமாக ஈஸிலி கெட்டின் பண்ணலாம். அண்டர் கிரவுண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிற டஞ்சன் என்ட்ரன்ஸை கோஜி பாயிண்ட் அவுட் பண்ணுறான். லாஸ்ட் டஞ்சனை விட லெவலை லிட்டில் ஹையராக இருந்தது. மான்ஸ்டர்ஸ் நம்பர் ஹையா இல்லைன்னு யான்சியா நோட் பண்ணுறான். ப்ராபபிளி டிங்ஸுவோட ஃபேமிலி ரெகுலர்லி கிளியர் அவுட் பண்ணுறதால இருக்கலாம். 2 ஸ்மால் மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஜியாவு அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டி இருந்தது. வின் பண்ண வே இல்லாதப்ப ஏன் ஃபைட் பண்ணணும்னு நெருடி கேட்குறான். ஆனால் மான்ஸ்டர்ஸ் ஸ்ட்ரைக்கை பிளாக் பண்ணிக்கிட்டு அவனை ட்ரஸ்ட் பண்ணுனதை பிலீவ் பண்ண முடியலன்னு கத்துறான். ராம்பி அவனை பைட் பண்ண ட்ரை பண்ணுது. கோஜி வந்திருக்க கூடாதுன்னு முணுமுணுக்கிறான். வீட்டுக்கு போக விரும்புகிறான். ஷீல்டு வச்சு அனதர் மான்ஸ்டரை பிளாக் பண்ணுறான். அட்லீஸ்ட் ஃபைட் பேக் பண்ணணும்னு யானின்னு சொல்கிறான். கவுண்டர் அட்டாக் பண்ண சான்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சாய் கேட்குறான். தான் வாட்ச் பண்ணுறதாவும் கெட்டது நடக்காதுன்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சாய் பிரெத் எடுத்துக்கிட்டு ஷீல்டு வச்சு சாம்பியை ஸ்ட்ரைக் பண்ணுறான். அதர் ஒன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் பாய் நேரவுலி டாச் பண்ணுறான். இது எதிர்பார்த்த மாதிரியே இருக்குன்னு யானி நினைக்கிறான். டேலண்ட் குட்டாக இருக்கு, பயந்த சுபாவம், ஈஸிலி பேனிக் ஆனால் கூட டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. ஆனால் ஸ்பேஷியல் பொசிஷனிங் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிசீசஸாக இருக்குது. டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் கூட மச்சு ஹெல்த் லாஸ் பண்ண மாட்டான். இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சேலஞ்சு பண்ண தைரியம் இல்லாததால தான் மோஸ்ட் பீப்புள் மூவிங்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. யானி மூவிங் பண்ணி கிரியேச்சர்ஸை கட் டவுன் பண்ணுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.